ஆல் ஐஸ் ஆன் ரஃபா. எல்லாருமே இது ஸ்டோரியில் போட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. 2 நாள் முன்னாடி பார்த்தீங்கன்னா ரஃபாவில் ஆஸ்ட்ரைக் நடந்திருக்கு. அதில் 44 பொதுமக்கள் இறந்துருக்காங்க. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா 2 அமாஸ் அமைப்பில் இருக்க முக்கியமான ஆளுங்க அந்த டென்ட்டில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இஸ்ரேல் இராணுவம் அவங்கள ஆஸ்ட்ரைக் அடிச்சிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா 44 பொதுமக்கள் இறந்துருக்காங்க. இவனுங்க அமாஸ் அமைப்பை ஒழிக்கிறேன்னு சொல்லிட்டு பொதுமக்களை சாவடிச்சிட்டு இருக்கானுங்க. பாலஸ்தீனில் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 35,000 மக்கள் இறந்துருக்காங்க. அதில் 15,000 குழந்தைங்க இறந்துருக்காங்க. ஹியூமானிட்டி கிரைஸ் கைஸ். மனிதனையுமே அங்கே இல்லாத மாதிரி தான் அந்த மக்களுக்கு இப்போ இருக்கும். இதில் கொடுமை என்னன்னா, இஸ்ரேல் மூலியமாக இங்கே பாலஸ்தீனுக்கு சாப்பாடு வருது. அதை இஸ்ரேல் மக்கள் அந்த சாப்பாடை சூறையாடிடுறானுங்க. இப்போ அங்கே பாலஸ்தீனில் சாப்பாடு தண்ணி இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க மக்கள். இந்த வாரம் ஒரு முடிவுக்கு கண்டிப்பாக கொண்டு வரணும். இதை பற்றி நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. இதை ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.